ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்க்கவிருக்கின்ற பதிவு சோமவார விரதம். சோமவாரம் என்றால் என்ன? சோமம் என்றால் யார் என்று நம்ம சோமவாரம் அப்படின்னு நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் சொல்ல சொல்ல கேட்டிருப்போம். கோவிலெல்லாம் சொல்லுவாங்க. சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சோமவாரம் சோமவாரம்னு சொல்லுவாங்க. அப்படி சோமம்னா யார்? சோமம் அது சந்திரனுக்கான இன்னொரு பெயர் தான் சோமம். நம்முடைய வாழ்நாட்களில் வார நாட்கள் சொல்லும்பொழுது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்றெல்லாம் சொல்கிறோம்ல. அதுபோல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த வர நாள் தான் திங்கட்கிழமை. இது எல்லாருக்குமே தெரியும். நம் வாழ்க்கையில் அப்பாவுக்கு அப்புறம் அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஜோதிடத்தில் சந்திரன் ஒரு முக்கியமான கிரகம். ஜோதிடத்தில் சந்திரனை மாத்ருகாரகன், மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவையும் மனசையும் குறிப்பது தான் சந்திரன். இந்த சந்திரனை தன் தலையிலேயே கிரீடம் போல சூடி வைத்திருப்பவர் யார் தெரியுமா? அவர் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் பார்க்கின்ற நம்முடைய எம்பெருமான் ஈசன் மட்டுமே. அம்பாலோட சேர்ந்து சிவபெருமான் தன் சடையிலேயே 3ஆம் பிறை சந்திரனை அழகாக சூடியிருப்பார். அந்த சந்திரன் நம்ம சிவபெருமானை ஃபோட்டோவில் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம், நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் 3ஆம் பிறை பார்த்தா நல்லது, வானத்தில் பௌர்ணமி இதெல்லாம் வரும்போது, தேய்பிறை வளர்ப்பிறைலாம் வரும்போது 3ஆம் பிறை பார்த்தால் நல்லது, 3ஆம் பிறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்து மதத்தை மட்டுமல்ல, முஸ்லீம் அன்பர்களும் 3ஆம் பிறையை பார்ப்பாங்க. சோமவாரம், இந்த சோமவாரம் விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும்? திங்கட்கிழமை வர நாளில் காலையில் இருந்து மாலை வரை அல்லது இரவு நேரம் வரை உபவாசம் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து நேரம் சூரியன் மறையும் அந்த அமைதியான வேளையில் நம்ம எம்பெருமான் சிவனையும் பார்வதியும் மனதார வணங்கி துதிபாடி தூப தீப ஆராதனை காட்டி அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம உணவு எடுத்துக்கலாம். இதை விட இன்னும் சிறந்தது என்னன்னு கேட்டால், முழு நாளும் 3 வேளையும் உபவாசம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது ஆகச் சிறந்தது. அப்படி வழிபட்டால் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, எல்லோருக்குமே நல்லது. இப்போ இருக்கிற காலத்தில் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, வயது முதிர்ந்தவங்க, உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் விரதம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. 3 வேளையில் எது வேணாலும் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இதில் மிக மிக முக்கியமான ஒன்று, மனசார செய்கிற பக்தி தான் முக்கியம். அதுதான் நம்ம எம்பெருமான் ஈசனிடம் அழைத்து செல்லும். நம்ம பக்தி ஒன்று தான் எம்பெருமானுக்கிட்ட அழைத்து செல்லும், அவரோட ஆசையை நமக்கு வாங்கி தரும். தொடர்ந்து 16 சோமவாரங்கள் சிவபெருமானை வழிபட்டால் அது ரொம்பவே சிறப்புங்க. பெரும்பாலும் மக்கள் கார்த்திகை மாதத்தில் தான் இந்த சோம விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா, இந்த விரதத்தை எல்லா திங்கட்கிழமையிலும் கடைபிடிக்கலாம். மொத்தம் 16 திங்கட்கிழமை, எல்லா திங்கட்கிழமையிலையும் 16 திங்கட்கிழமை தொடர்ந்து இந்த சோமவார விரதத்தை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா எல்லா திங்கட்கிழமையிலும் கடைபிடிக்கலாம். திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு 108 திருநாமங்களை சொல்லி வில்வை இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் வேண்டிய வரங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள். அன்றைக்கு சோமவார விரதம் இருந்து ஈசனை வழிபட்டால் சந்திரன் அருளும் பெறலாம், சிவபெருமானின் அருளும் ஒரு சேர கிடைக்கும். ஒரு காலத்தில் சந்திரன் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டார். தன் நோய் குணமாக வேண்டிய சிவபெருமானை நினைத்து கடுமையான தவம் இருந்தார். அந்த தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நேரடியாகவே சந்திரனுக்கிட்ட வந்து சந்திரன் நோயை முழுமையாக நீக்கினார். அது மட்டுமல்ல, அவர் கடுமையான விரதத்தை ரொம்ப மகிழ்ந்து 9 நவகிரகங்களில் ஒரு முக்கியமான இடத்தை சந்திரனுக்கு அளித்தார். அப்பொழுது சந்திரன் மனம் மகிழ்ந்து நம்முடைய எம்பெருமான் பரமேஸ்வரனை பார்த்து பக்தியோடு கேட்டார். என்ன கேட்டார்னா, என் நாளான திங்கட்கிழமையில் மக்கள் விரதம் இருந்து உங்களை வழிபட்டால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் நீங்கள் அருள வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. சந்திரன் யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் வைக்கிறார். சிவபெருமானும் அதை அன்போடு ஏற்றுக்கிட்டு அந்த வேண்டுதலை கருணையோடு ஏற்றுக்கிட்டு அருள் பாலிக்கிறார். அன்று முதல் தான் இந்த சோமவாரம் உலகத்தில் தோன்றியது.
அதனால்தான் சோமவாரம் என்பது ஒரு நாள் மட்டுமல்ல, அது நம்பிக்கை, அது பொறுமை, அது பக்தி, இது எல்லாத்தையும் சொல்லும் ஒரு ஆன்மீக வழிபாடு. எனவே அன்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, வருகின்ற திங்கட்கிழமை இந்த சோமவார விரதத்தினை அனைவரும் சிவாலயத்திற்கு சென்று எல்லாம் வல்ல நம்ம சிவபெருமானை வழிபட்டு, விரதம் இருந்து வழிபட்டு, சந்திரன் அருளையும் சிவபெருமானின் அருளையும் பெற்று, வாழ்வில் எல்லாம் வல்ல செல்வங்களையும் பெற்று இன்புற்று வாழ கேட்டுக்கொள்கிறேன். இன்புற்று வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்தடையும். தேங்க்யூ. நன்றி.